ஜிபிஎன் லங்கா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யா. நேற்றைய தினத்தில் 3 பேரையுடைய கும்பல் ஒன்று கொழும்பு நுகைகுட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பில் தொடர்ச்சியாக முச்சக்கர வண்டி மோசடிகளில் ஈடுபட்டதாக விசாரணைகளின் வாக்குமூலம் தெரிய வந்திருக்கிறது. முச்சக்கர வண்டி சாரதிகளை கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம், கொழும்பில் நேற்று பிடிபட்ட கும்பல் தொடர்ச்சியாக கொழும்பு பகுதிகளில் முச்சக்கர வண்டி மோசடிகளில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கிறது. குறித்த மோசடி சம்பவமானது முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் பெரும் சவாலாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக கொழும்பில் மிரிகான பத்திரமுள்ள நுகைகுட பகுதிகளில் ஒரே மாதிரியாக முச்சக்கர வண்டிகள் காணாமல் போயுள்ளது. இவ்வாறாக காணாமல் போன முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுள் ஒருவர் நுகைகொட போலீஸ் பிரிவினருக்கு முறைப்பாடொன்றை செய்திருக்கிறார். குறித்த முறைப்பாட்டினை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை செய்து கொண்டிருந்த பொழுது குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறித்த மூவரும் 27 மற்றும் 47 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. திருடப்பட்ட முச்சக்கர வண்டிகளை நிறத்திலும் இயந்திரத்திலும் எண்ணிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி குறித்த முச்சக்கர வண்டிகளை 12, 14, 16 லட்சம் ரூபாய்களுக்கு விற்பனை செய்திருக்கிறார்கள். குறித்த விற்பனையின் மூலம் கிடைத்த பணத்தினை மூவரும் பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக அவர்களுடைய மோசடி வியாபாரம் சிறப்பான முறையில் கொழும்பு பகுதிகளில் இடம்பெற்றிருக்கிறது. இதன் போதுதான் கொழும்பு நுகைகொட குற்றப்புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைகளில் ஈடுபடும் பொழுது குறித்த மூவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் புதிதாக முச்சக்கர வண்டி வாங்குபவர்களும் சரியான முறையில் அதனுடைய பத்திரங்களையும் ஆவணங்களையும் பார்த்து வாங்க வேண்டும். முச்சக்கர வண்டி உரிமையாளர்களும் சரி, ஓட்டுநர்களும் சரி, மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான குறித்த மோசடிகளில் இருந்து எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.